வரும்போது எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணார். எம்மா டிவியில் பேச போகிற மாப்பிள்ளையை பற்றி தப்பா இது மரியாதை குறைவா பேசிடாதம்மா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், கொஞ்சம் மரியாதையாக பேசுமான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? சமைக்கும் போது சமையல்காரியா அவருக்கு என்ன பிடிக்கும். குழந்தை தொட்டிலாட்டும் போது என்ன ஒரு பிரம்மாவா அவருக்கு பிடிக்கும். சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்கும் போது ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் அவருக்கு பிடிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் வீட்டு வேலை செய்யும் போது வீட்டுக்காரி அவருக்கு பிடிக்கும். ஆனா பட்டிமன்ற பேச்சாளரா அவருடைய மனைவி இருப்பது அவருக்கு பிடிக்கல சார். என்னை வீட்டுக்காரி அடிச்சுட்டா. அடுத்தது பேசி மேடையில் பேசிட்டு என்ன சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் தலைப்பு என்னென்னா கூட்டு குடும்பமா தனி குடும்பமானு தலைப்பு. அந்த தலைப்பு என்ன சொல்கிறேன், என்னை அடிச்சது பார்த்துட்டு தாச்சா சொல்கிறேன். என்ன சொல்லணும் சொல்கிறேன், மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்தவருன்றேன் சார். அடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. பட்டிமன்றத்தில் பேச வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் வாத்தமிழாவில் வாங்க பேசலான்னு கூப்பிடுறதுக்கும் முதல்ல அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷோ அப்படிங்கும்போதே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவீங்க. எப்படி நகைச்சுவையாக பேசலாம், எதெல்லாம் வந்து இன்றைக்கி நாம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கலாம், எதிர்வாதம் என்னவா இருக்குன்னு ஒரு கவுண்டர் ரெடி பண்ணியே நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக பேசணும், நகைச்சுவையாக பேசணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல. இப்போ இங்கே வாங்க வாத்தமிழா வாக்கு குடும்பத்தோடு பேசலாங்கும் போது உங்கள் மனநிலையாக முதல்ல எப்படி இருந்துச்சு? இந்த ஷோக்கு நீங்கள் வரும்போது எப்படி தயாராகி வந்திருக்கீங்க? பட்டிமன்றம் வெளியில வந்து கூப்பிடுறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாத்தமிழா வாக்கு கூப்பிடும் பொழுது இன்னொரு இரட்டிப்பா சந்தோஷப்பட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பட்டிமன்றம் பேச கூப்பிட்டா சந்தோஷப்பட்டோம், வாத்தமிழால கூப்பிட்ட உடனே நாங்கள் பயந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வந்தீங்களோ நினைச்சிட்டேன் நான். இல்ல இரட்டிப்பா சந்தோஷப்பட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பட்டிமன்றம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை தான் போய் சந்திக்க போறோம். ஆனா வாத்தமிழா வா நிகழ்ச்சியில எங்க குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பக்கம் நாங்க போய் பேசிட்டு வந்ததை தாண்டி எங்க குடும்பத்தை இணைச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு நாங்க தலை வணங்குறோம் சார். இப்ப எப்படி பேசுனாங்க பாத்தீங்களா, ஆமாமா. புடுங்கிட்டு பேசுனாங்க பாத்தீங்களா, இதே தான் சார். வீட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க சார். அப்பெல்லாம் அனுப்புறது கொஞ்சம் யோசிச்சோம், இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நீங்க வாட்டு போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு சார். ஓகே ஓகே. இப்பதான் வெளியவே அனுப்புறாங்க சார், கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வெளியவே அனுப்புறாங்க. ஆமா சார், முதல்ல வெளியே பேசுறாரு. அதான் உண்மைங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு. முதல்ல எல்லாம் வந்துட்டு நானும் கொஞ்சம் அழகா இருக்கேன் சார், அதனால பாதுகாப்பு கொடுக்க முடியாது தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு என்ன வெளியவே அனுப்பல சார் எங்க அண்ணா. இப்பதான் சரிமா உன்னால மத்தவங்களுக்கு போட்டு அனுப்புறாரா உங்களுக்கு? இல்ல எஸ்கார்ட் அவரே வந்தறாரா? இல்ல இப்ப முதல்ல வந்து மத்தவங்களுக்காக பயந்துட்டு இருந்தாரு. இப்ப நான் அதிகமா பேசி பேசி என்னாச்சுன்னா என்னால மத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு பயப்படுறாரு சார். வரும்போது எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணார். எம்மா டிவியில் பேச போகிற மாப்பிள்ளையை பற்றி தப்பா இது மரியாதை குறைவா பேசிடாதம்மா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், கொஞ்சம் மரியாதையாக பேசுமான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. வரும்போது ஃபோன் பண்ணாரு. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், மாப்பிள்ளை இப்படி சொல்லியிருக்காரு, என் பேரை அங்க சொல்லுவாரு, தேவையான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மியூச்சுவல். தன்னை பத்தி எதையும் நீங்க சொல்லிடக்கூடாதுன்னு அவர் விரும்பல, உங்க அப்பா விரும்புறாரு. உண்மைதாங்க சார். ஆமா சார் சொல்லுங்க சார். இவர் வந்து வெளியில நல்லா பேசுறாரு, வீட்டுக்குள்ள நம்ம என்ன பேசினாலும் காதே கேட்காது. வீட்டுல என்ன பேசினாலும் காதே கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பாரு. என் சின்ன பொண்ணு அப்பா அப்பா அப்படிம்பா, பதிலே வராது. பட்டிமன்றத்தை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பா மண்டை வெடிக்குதுங்கப்பா பேசுங்கப்பாங்கனால பேச மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. இப்ப வெளியில பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடிகராகவும் நிறைய மேடைகள் அவர் பேசியிருப்பார் இல்லையா? வீட்டுல நீங்க எப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவரு ஏதோ திங்கிங்லே இருப்பாருங்க சார், எதையாவது நினைச்சுக்கிட்டே. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், நல்லா பேசுறவங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏதோ மண்டைக்குள்ள ஓடினே இருக்கும் அவங்களுக்குள்ள. இல்ல நம்ம கூப்பிட்டாலும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க, ரொம்ப நம்ம ஹார்ஸா கத்துனா மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால நீ கத்திக்கிட்டே இருக்கிற, திட்டிக்கிட்டே இருக்கிற, நம்ம மேல ப்ளேம் பண்ணுவாங்க சார். இப்போ கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பட்டிமன்றத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போனதில்லை. அவர் போவாங்க, என்னோட வேலை காரணமா என்னால் போகவும் முடியாது. அவர் கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரும்பொழுதே எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு, இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் வந்தேன். என்ன தான் பண்ணுறாங்க, எப்படி தான் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு மேலே அவர் போகிறச்சே நானும் போகலான் இருக்கேன். அதனால அவர் கூட நானும் போகலான் இருக்கேன். எனக்கு ஒரு இது சொல்லணுன்னே இருக்குங்க சார். அவர் பட்டிமன்றத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட ஒர்க் ப்ரெஷரில் நான் வந்து வீட்டில் இருப்பேன். அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னே தெரியாது. எத்தனை மணிக்கு வரும்போதெல்லாம் நான் அவருக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணி விட்டாகணும். ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போகிறதால அவர் எப்போ போகிறாருன்னு தெரியாது, எப்போ வராருன்னு தெரியாது. வீட்டில் எப்படி அவரு? வீட்டில் ரொம்ப சாதுவாக தாங்க சார் இருப்பாங்க. வெளியில அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியல. வெளியில அப்படிதான் சாதுவா இருக்காங்க, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல அப்படிதான் இருக்காங்க.
ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க. இன்னும் நமக்கு நம்பல. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தா கூட நம்ம அந்த ஸ்டைல்ல கலாய்க்கிறதுங்கிறது இருக்கா? இருக்குங்க சார். இருக்கு. ஏதாவது சொன்னா அண்ணே வானே கொஞ்சம் வானே. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ அவசரமாக கிளம்பிட்டு இருந்தா கூட ரொம்ப கடுப்பில் இருப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைம் எதுன்னு போகிறீங்க வர்றீங்க, நம்ம இப்படி உட்காந்துருக்கோமேன்னு. அப்போ அந்த நேரம் அண்ணே ப்ளீஸ்னே வானே, இந்த சாரீ கொஞ்சம் அப்படியே லைட்டாக எடுத்து விடனே, ப்ளீஸ்னே அப்படின்னு சொல்லுவேன் சார். அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லுவேன் சார். அப்படிலாம் சொல்கிறதுலாம் சார், யதார்த்தமாக சொல்லணுங்க சார். இப்படியெல்லாம் பார்த்தா ரொமான்ஸே வராது அப்படின்ற ஒரு இதில் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அந்த அந்த டைமில் ஒரு பெரிய லவராகவே மாறிடுவாங்க சார். அப்படி அந்த ஃபீல்ட்ஸ் எடுத்து விடணும். இது கூட பரவாயில்லைங்க சார். எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் எனக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருக்காங்க சார். எங்கேயாச்சும் சொந்த ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா மைக் டைசன் மாதிரி இருக்க என்னைய என் மச்சன் மாமியெல்லாம் வாங்க மைக் புருஷன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சுங்க சார். மைக் புருஷன் சார். மைக் டைசன் மாதிரி இருக்குன்னா மைக் புருஷன் ஆக்கின பெருமை அவங்களுக்கு தான் சார் செய்கிறோம். இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வச்சு அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கவிஞர் பாணிராஜ் கவிஞர் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா போராட்டமே ஆயிடுவாங்க. கவிஞர்ங்கிற பேர் வந்தே ஆகணும் சொல்லிடுவாருங்க சார். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம் சார். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு வேட்டி சட்டை தான் வேணும், வேட்டி சட்டை தான் வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அந்த ஒரு ஃபீல் பண்ணி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவார் சார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி என்ன வெளியே போகணும் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடும்போது சார் அவர் அப்போ தான் அவரோட வீட்டோட கஷ்டம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. நான் வீட்டில் அது கட்டணும் இது கட்டணும், என் வேலைக்கு போகணும் அது போகணும் இது போகணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2 days கழிச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டால் எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் சென்னையில் இருக்கிறேன். எதுக்கு சென்னையில் இருக்கேன்னா பட்டிமன்றத்துக்காக வந்துருக்கிறேன் அப்படின்னு ஒரே சொல்ல ஆரம்பிச்சிரு. அப்போ மட்டும் எப்படி லீவ் போட முடிஞ்சுச்சு? 100% அவருக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அவர் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அதுக்கு ஒரு 20% கூட அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை சார். எங்கள் கொடுக்கறது இல்லை, சுத்தமாக இல்லைங்க சார். அது காரணம் சொல்லிட்டு கிளம்பிடுறது. அது இது வரைக்கும் ஓகேங்க சார். இப்போ 35-45 ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்க எப்படி சார் வர முடியும்? அவங்க ஏஜ் அதிகமாயிரும். இதுக்கப்புறம் ஏதாவது கோயிலுக்கு வரணும் அவங்களே வான்னு கூப்பிட்டா கூட எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் எப்படி வர முடியும்? நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட போவீங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு இப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உண்டு உங்களால், இல்லைன்னா டைம் யாருக்காக வெயிட் பண்ணாது. ஒரு பட்டிமன்றம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என் தம்பி. என்னன்னா எனக்கு ஒரு வேளை நான் திருப்பூருக்குள்ளே இருக்கேன், நான் என்னோட மாவட்டம் திருப்பூருக்குள்ளே எங்கேயாவது அவுட்டரில் தான் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சில பேருக்கு வந்து பஸ் இருக்காது, வண்டி இருக்காது. என் தம்பி ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க வெங்கடேசன். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கூப்பிடுவேன், 2 பேரும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. என்னையும் ட்ராப் பண்ணுவாங்க, எங்க கூட இருக்கிற பட்டிமன்ற பேசுறவங்களையும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் பட்டிமன்றம் போவாங்க, பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. ஆனால் என்னோட வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க, 5000 பட்டிமன்றம் பண்ணினாலும் வீட்டில் இருந்து ஒரு 5000 எடுத்துகிட்டு போவாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? சும்மா காசு கொடு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும் பட்டிமன்றம் நடுவருங்க சார். காலையில் 9 மணிக்கு அவங்க ஸ்கூல் போயிட்ட பிறகு நான் வந்து அந்த 10 மணில நான் தயாராகணும். அவங்க பட்டிமன்றம் போகிறது 6 மணிக்கு, நான் 9 மணிலேருந்து தயாராகுவேன். பேக்கை ரெடி பண்ணணும், ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும், டேப்லெட் எடுத்து வைக்கணும். எப்படின்னு பார்த்துங்க, ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு பின் குறிப்புன்னு போட்டு எடுத்து எழுதி வைப்பேன். ஆனால் அங்கே போய் அதை சாப்பிட மாட்டாங்க. ஃபோன் அடிப்பேன், நான் மாத்திரை போட்டிங்களா, அதுக்கே டென்ஷன் ஆவாங்க. நான் பார்த்துக்கிறேன் வேலையை பாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காது. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து வரும் நான் வெயிட் பண்ணுவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா 3 மணி கூட வருவாங்க விடிய காலையில். வந்து என்னாச்சு அப்படின்னா சரி வந்த உடனே நான் கேட்பேன், நிகழ்ச்சி எப்படி போச்சு, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சான்னு கேட்பேன். நல்லா தான் போச்சுப்பேன். ஆனால் தொகை தான் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆச்சு? எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். சரி இந்த காஷனுக்காக எடுத்துகிட்டு போனீங்களா 5000, அது என்னாச்சு? அதையும் சேர்த்து தான் கொடுத்துட்டேன். அடுத்த பட்டிமன்றம் வந்தால் கண்டிப்பாக உனக்கு திருப்பி நான் கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு செலவு பண்ணுற பட்டிமன்ற பேச்சாளர் என்னோட வீட்டுக்காரர் தான் இருக்கும். எல்லா நிகழ்ச்சியிலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. பட்டிமன்ற பேச்சாளராகி சம்பாரிச்சிட்டு வரதை விட கொண்டு போய் காசை கொண்டு கொட்டிட்டு வராங்க. அனாவசியமானது இருக்காதுங்க சார். வர பேச்சாளர்களுக்கு வந்து திருப்தியாக போகணும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். அந்த இடத்த தான் அவங்க செய்வாங்க. அது மாதிரி வீட்டில் இருந்த கொண்டு செலவு பண்ணுற முதல் ஆள் என்னோட வீட்டுக்காரர் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேஸ்புக்கில் வேற போடுறது, இதை ஸ்டேட்டஸ் வேற போட்டு விடுறது. பார்க்குறவங்களே சொந்தக்காரங்களே ஃபோன் பண்ணுவாங்க, என்ன தம்பி டெய்லி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் தம்பி என்ன கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறது எனக்கு மட்டும் தான் தெரியும். வீட்டில இருந்து பணத்தை கொண்டு போய் போட்டு பட்டிமன்றம் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1998 இருந்து நான் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 98 இருந்து கல்லூரி மாணவனா இருந்த காலத்துல இருந்து நான் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். அன்னைக்கு நான் முதுகலை படிச்சுக்கிட்டு இருந்த போது பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்ச போது கிடைச்ச சின்ன தொகை அன்னைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. இன்னைக்கு மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு அரசு பணியில நான் இருக்கிறேன். அரசு இறைவன் நமக்கு ஒரு நல்ல நிலையில வச்சிருக்கிறான். ஆனா இந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்கு. அன்னைக்கு என்னை வாழ வைத்த தமிழ். நான் வந்து ஒரு ஏழை தாயுடைய வயிற்றில் பிறந்து
இன்னைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெறுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் கட்டப்பட்ட கஷ்டத்திற்கு நான் பேசி பட்டிமன்ற பணம் சொற்பத் தொகை என்பது எனக்கு உதவியாக இருந்துச்சு. அந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் அப்படின்ற உள்ள அந்த அன்பின் காரணமாக தான் நான் வீட்டிலிருந்து கூட சில நேரங்களில் ஒன்றுபட்ட தொகை கொடுத்து பட்டிமன்றம் நடத்துகின்ற ஒரு நல்ல நற்பெயரை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டிமன்ற நடுவர்கள், திரைப்பிரபலங்கள்லாம் வச்சு நிகழ்ச்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான நிகழ்ச்சி அமைப்பாளராக அவர் இருக்கிறேன். சில நேரங்களில் 20,000 30,000 கூட என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நான் நிகழ்ச்சி நடத்திருக்கிற அனுபவங்கள்லாம் கூட உண்டு. ஆனால் வந்திருக்கின்ற பேச்சாளர்கள் மனநிறைவோடு போகிறாங்க அப்படி என்றால், அந்த மனநிறைவுக்கு முன்னாடி நான் வீட்டிலிருந்து கொண்டு போகிற அந்த 5 ரூபா 10 ரூபா எனக்கு பெருசாக தெரியல. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? சமைக்கும் போது சமையல்காரியா அவருக்கு என்ன பிடிக்கும். குழந்தை தொட்டிலாட்டும் போது என்ன ஒரு பிரம்மாவா அவருக்கு பிடிக்கும். சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்கும் போது ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் அவருக்கு பிடிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் வீட்டு வேலை செய்யும் போது வீட்டுக்காரியா அவருக்கு பிடிக்கும். ஆனா பட்டிமன்ற பேச்சாளரா அவருடைய மனைவி இருப்பது அவருக்கு பிடிக்கல சார். பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பா. இங்க அடுப்புல தோசை ஊத்திருப்பா, கரிஞ்சிரும். நம்ம அப்பதான் பசியா வந்து நிற்போம், திருன்னு பாப்பா. இல்ல அது அப்படியே தோசையின் கருவலிலே நான் சிந்திக்கும் கற்பனை அங்கதான் வரும். நைட்டு 2 மணிக்கு போன் அடிப்பா. நான் பஸ் ஸ்டாண்டு, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 3 ஸ்டேஷன் இருக்கும்ல, அங்கேயே சொல்லணும்ல. கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு வந்துட்டேன், உடனே வாங்கம்பா. அப்போ தான் நான் சட்டையை மாட்டுவேன். உடனே அடுத்த நிமிஷம் போன் வரும், எங்கே இருக்கீங்க அப்படின்பா. நான் இப்போ தான் கேட்டை திறந்து வெளியே வரேன்னு. சீக்கிரம் வாங்க, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சும்பா. அப்படியே ஓயாம பண்ணிக்கிட்டே இருப்பா சார். அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சார். அதை என் கணவர் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு சார். ஆனா நான் 10 வருஷம் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டேன் சார். பட்டிமன்ற பேச்சு நிறுத்திட்டேன் சார். குடும்பத்துல நல்லா அப்போ நான் வாயே பேச மாட்டேன் சார். வீட்டுல பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருந்தா சார். நீ இங்க நடத்தாலாமா, நீ அங்கேயே போய் நடத்து அப்படின்ட்டு. கல்யாணமே 21 வருஷம் ஆச்சு. ஆனா அவன் பட்டிமன்றம் பார்க்க போய் 1 மாசம் நானும் என் முன்னாடி பேசல. அவரு பட்டிமன்றம் பார்க்க போய் உங்க முன்னாடியோட 1 மாசம் ஏன்னா அவன் பட்டிமன்றம் ஏறும்போது என்கிட்ட ஒரு சால்வையை கொடுத்து, அந்த இருக்கார் அழகு அவர் நடுவர், அவருக்கு வந்து நீ போட்டு விட்டுங்கப்பா, என்னை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லும் போது சால்வையை போட்டு விட்டுங்க அப்படின்ட்டான். நானும் சால்வையை கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி எப்போ சொல்லுவேன் பார்த்துட்டே மடியில் வச்சுக்கேன். நமக்கு தேவரம் தெரியாதே, மடியில் வச்சு பார்த்துட்டே இருக்கேன். பின்னாடி டம்மாருன்னு அடி விழுது. யாருன்னா என் வீட்டுக்காரி. என்னம்மா பண்ணுறேன், அவன் பேசிக்கிட்டே இருக்கியான், நீ வீடியோ எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலையா, நீ பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கியா, நீ வீடியோ எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிச்சு அடியில சார். நான் 1 மாதம் பேசவே இல்லை சார். 1 மாதம் பேசலை வீட்டுக்காரிட்ட. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி ஒரு முகம் இருக்கு. ஆனா உங்க அப்பாவுக்கு வாங்கின அடி வந்து பெருசா இருக்குங்கிறாரு சார். இன்னொன்று சார், என்னை வீட்டுக்காரி அடிச்சுட்டா. அடுத்தது மேடையில் பேசிட்டு என்ன சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் தலைப்பு என்னன்னா கூட்டு குடும்பமா தனி குடும்பமானு தலைப்பு. அந்த தலைப்பு சொல்கிறேன், என்னை அடிச்சது பார்த்துட்டாச்சா சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்ன்றேன் சார். அடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. என் வீட்டுக்காரம்மா அடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும் நடுவர்களே அப்படின்றான் சிரிச்சுக்கிட்டே. நான் வந்து நடுத்தர குடும்பம் தான், எனக்கு பின்பலம் எதுவுமே கிடையாது. எனக்கு வீடு வந்து மதுரையில் சொக்கிகுளம்ன்ற ஒரு ஏரியாவில் இருந்துச்சு. இவனை மேடை எப்படி இவனை பேச வைக்கிறது, நம்ம எப்படி பேச வைக்க போகிறோம், நமக்கு எதுவுமே தெரியலையே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்துச்சு. அதில் வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க சார், இளையோர் களம்னு சொல்லி. அதில் ஆடலாம், பாடலாம், பேசலாம், எது வேணாலும் செய்யலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட 8 9 மேடை ஏறி பேசி அதில் அவன் திறமை வளர்த்துக்கிட்டான். 2012 13 அச்சகம் ஒன்று நடத்தினங்க. அந்த அச்சகம் நடத்தும் போது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன செஞ்சேன், முதலீடு போட்டு போட்ட முதலீடு 5 லட்சம் 6 லட்சம் தான். ஆனால் நான் வந்து நஷ்டமானது கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அது எப்படின்னா அதிகமாக வேலையாட்கள் வச்சு அதிகமாக சம்பளம் கொடுக்கறதுனால எனக்கு அது வந்து பாதிப்பாகி போய் நான் வந்து பாய்சன் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு வந்து இப்போ பேக்ரவுண்டே இல்லைன்னா என் மனைவி மட்டும்தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாகவே. பின்னாடி அடித்தா பார்த்தீங்களா, என் தலையில் அடிக்கலை, என் வாழ்க்கையிலையும் அடித்தா. தட்டி கொடுத்து நீ இப்படி இருக்காத அப்படி இரு, அப்படி இருக்காத இப்படி இரு, அப்படி இருக்காத எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களும் வேலைக்கு போவாங்க சார். அவங்களும் என்ன வேலை பார்க்குறீங்க? 2 பேரும் வேலை பார்க்குறேன் சார். பிரிண்டர், நான் பிரிண்டரு. அவங்க வந்து வீட்டில் அந்த பக்கத்தில் ஒரு சமையல் வேலைக்கு போகிறாங்க சார். அதனால் எங்களுக்கு வந்து அந்த எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனா என் மனைவி தான் சார் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணது. தட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 25 லட்சம் கடன் இருந்துச்சு சார். அந்த 25 லட்சம் கடனும் அடைச்சி எங்கள் அப்பா வந்து அரசு ராஜா விஜய் மருத்துவமனையில் வேலை பார்த்தவர். கீழே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்தாரு, மேலே குடிசை போட்டிருந்தோம். அந்த குடிசையில் தான் நான் குடியிருந்தேன். அந்த குடிசையில் குடியிருக்கும்போது சொந்தக்காரங்க அப்போ தான் அந்த கடனும் வந்துச்சு எனக்கு. வேறு வழியே இல்லாமல் கீழே வீடை வந்து ஒத்திக்கி வச்சுட்டு மேலே போய் குடிசையில் குடியிருந்து இந்த இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க சார்.
சின்ன சின்ன பசங்களை வளர்த்து ஆளாக்கும் போது எனக்கு வந்து பேக்ரவுண்டே இல்லை. சொந்தக்காரங்க கூட என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து நல்லா இருந்தால் வா, இல்லாட்டி வராத. எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டப்படுறியா ஏன்டா வாப்பா நான் காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ள சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருந்தா வா இல்லாட்டி வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். என்னோட உழைப்பை ஆதாயமாக போட்டு என் மனைவி உழைப்பை ஆதாயமாக போட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அந்த குடிசையை மாடி வீடாக கட்டிட்டோம் சார். மாடி வீடாக கட்டிட்டோம். பிள்ளையெல்லாம் வளர்த்துட்டான். அவனை ஒரு பேச்சாளர் ஆக்கியிருக்கேன். சின்னவனை இப்போ ட்ரிபிள் இ படிச்சிருக்கேன் சார். அவன் ட்ரிபிள் இ படிக்க வச்சிருக்கேன். இவர் முடிக்க போகிறாரு, அவர் படிக்க போகிறாரு.